தூங்கி எந்திரிச்சா எல்லாரும் பார்த்தீங்கன்னா டீ காஃபி குடிக்கிறது வந்து வழக்கம். ஆனால் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா தூங்கி எந்திரிச்சா எந்த நாட்டு மேல எவ்வளோ கட்டணத்தை போடலாம், எந்த பொருளை வந்து வரி வந்து ஏற்றலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பார் போல இருக்கு. இப்போதான் சமீபத்தில் ஒரு ஹெச்என்பி விசாக்கு வந்து $1,00,000 வந்து கட்டண உயர்வு பண்ணியிருந்தாரு. அந்த பஞ்சாயத்தே இன்னும் முடிஞ்ச பாடு இல்லை. அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா இன்னொரு கட்டண உயர்வு வந்து பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா பேராமெடிக்கலுக்கு வந்து 100% வந்து கட்டண உயர்வு வந்து பண்ணியிருக்காரு. பேராமெடிக்கல்ஸ் மெடிசன்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இம்போர்ட் ஆகிற மெடிசன்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 100% வந்து கட்டணத்தை வந்து உயர்த்திருக்காரு. இதில் பெரும்பாலும் அடிபடுறது எந்த கண்ட்ரி அப்படின்னா இந்தியா தான். ஏன் அப்படின்னா அமெரிக்காவில் யூஸ் பண்ற 30% ஆஃப் மெடிசன்ஸ் வந்து இந்தியாவில தான் சப்ளை ஆகுது. இதுல ஜெனரிக் மெடிசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 45% வரைக்கும் இந்தியாவில தான் போகுது. இப்படி தெரிஞ்சிருந்தும் கூட கிட்டத்தட்ட ஒரு 100% வந்து கட்டணத்தை உயர்த்திருக்காரு. அப்படின்னா எந்த வகையில வந்து உயர்த்திருக்காருன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி உயர்த்தின ஹெச்என்பி விசாவோட கட்டணமே வந்து அதுக்கப்புறம் என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாரு அப்படின்னா இந்த மாதிரி கட்டணத்தை உயர்த்தினால டாக்டர்ஸ் வந்து பெரிய அளவில் வந்து பஞ்சம் வந்து ஏற்படும் அமெரிக்காவில் அப்படின்னு சொல்லி அவரே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. இப்போ அவரே வந்து பார்மடிக்கல் செக்டாருக்கு வந்து 100% வந்து கொடுத்துருக்காரு. இதனால இந்த செக்டார் வந்து இன்னைக்கு மட்டும் ஒரு 2% மேல டவுன் ஆயிருக்கு. இந்தியாவில் வந்து இதோட டிரான்சாக்ஷன் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4,25,000 கோடி ரூபாய் வந்து இந்த டிரான்சாக்ஷன் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற பார்மடிக்கல் செக்டாரோட டிரான்சாக்ஷன் வந்து $50 பில்லியன் அப்படின்னு சொல்றாங்க. பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து இந்த கட்டணம் வந்து எவ்வளவு தூரம் போகுது அப்படின்னு. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா பார்மடிக்கல் செக்டாருக்கு ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம்.